1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். வசிப்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு என் ஆண்டவர் இந்த மாதத்திலே நல்ல பதிலை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திர, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்துக்கு எங்களையும் தகுதிப்படுத்தி இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கென்று நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். தகப்பனே, இந்த மாதத்திலும் இந்த வார்த்தைகளுக்குரிய வியாக்கியானங்களை தேவன் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவரே ஆலோசனைகளை தந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எப்படி ஆகிலும் நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். இனிமேலும் உருவாக்க வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னோடும் என் ஜனங்களோடும் நீங்கள் பேசும்படி ஆவியானுடைய கரத்தில் என்னையும் அர்ப்பணிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இந்த வார்த்தைகளில் அன்னாளுக்கு நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக அன்னாளுடைய குறித்து நம்ம அநேக பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரே வேத புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒவ்வொரு கோணத்திலே நம்மோடு கூட ஆண்டவர் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஏலிக்கும் அன்னாளுக்கும் நடந்ததான இந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல், அந்த உரையாடலிலே கடைசியாக அந்த ஏலி என்கிற ஆசாரியன் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, அதை குறித்து பார்க்கும் பொழுது பொதுவாக அன்னாள் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஹேனா என்று வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் அன்னாள் என்ற வார்த்தைக்கு ஆதரவாக அல்லது தயவாக, கிருபையாக இருக்கிறவள் என்று அர்த்தம். அப்போது அவளுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த கிருபை, அந்த ஆதரவு, அந்த ஒத்தாசை, அந்த உதவி, இவைகள் அந்த பெயருக்கு ஏற்றபடி அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்தது. ஆமென். ஆமாம். அப்போது இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னான். அதன்படி அவளுடைய வாழ்க்கையில் நடந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அன்னாள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் அல்லது அதனுடைய முதலாவது ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்த வசனத்திலேயே முதல் வார்த்தையே அதற்கு ஏலி. சொல்லுங்க, அதற்கு ஏலி இந்த வார்த்தையை சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிங்க. வேத வசனத்தில் கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு பார்க்கும்போது முன்னாடி பல வசனங்கள்லேருந்து பல வேத பகுதிகளிலிருந்து வார்த்தைகளை கொடுக்கறது உண்டு என்ன. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் என் மூலமாக கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து ஒவ்வொரு வசனங்களாக ஆண்டவர் தியானிக்க வைக்கிறார். அதன் மூலமாக உங்களுக்கும் அந்த பகுதியை நன்றாய் புரிந்து கொள்கிறதற்கும் அந்த வேத பகுதியை எப்படி தியானிக்க வேண்டும் என்கிறதான ஆலோசனைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த வேத பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஏலி என்று சொன்னால் அடுத்த கேள்வி நம்ம போடணும், எதற்கு ஏலி, எதற்காக ஏலி இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவளுக்கு நடந்த முந்தின சம்பவம் என்ன, ஏனென்றால் அதற்கு என்றால் எதற்குன்னு ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1:10 நாம் பார்க்கும் பொழுது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்போது அவள் போய் மனங்கசந்து அழக்கூடிய அளவுக்கு அவளுக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவளுடைய குடும்பத்தில் இருந்தவளே அவளை பரிகாசம் பண்ணி அவளை கிண்டல் பண்ணுறதும்
ஏனென்றால் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அந்த நாட்களில் குழந்தை இல்லைன்னா உடனே இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணும் பொழுது வந்திருக்கிறவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே குழந்தை பெற்றுக்கொள்ளாதவளுக்கு எந்த தகுதியுமே இல்லாதது போல் அவளை இகழ்ந்து பேசுகிறது சகஜமான ஒரு காரியம். இது ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த குழந்தை எப்படிங்கம்மா, யாராவது கதவை திறந்துட்டாங்கன்னா பிள்ளை மேலே அடிபட்டுரும். அப்போது அவள் போய் மனங்கசந்து அழக்கூடிய அளவுக்கு அவள் பரிகாசம் பண்ணப்பட்டாள். அவள் பரிகாசம் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவளுடைய அந்த மனநிலையை அப்படியே யோசித்து பார்க்கும்போது, அதாவது ஏதோ ஒரு குறை இருந்துச்சு, அல்லது ஏதோ தப்பு பண்ணிட்டா, அல்லது திருடிட்டா, ஏமாற்றிட்டா, அதனால் பரிகாசம் பண்ணால் அது வேறு விஷயம். ஆனால் இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு காரியம். யாக்கோபுக்கிட்ட போய் ராகேல் கேட்குறா, நீர் எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் சாகிறேன்னுங்கிறான். அவன் நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறான், பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் என்ன தேவனா, என் கையிலையா இருக்குது. அப்போது சில காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், சில காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி இருக்கும். அதை தேவன் தான் நமக்கு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேக நேரங்களில் சிலருக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்களை பரிகாசம் பண்ணி பேசுகிற ஒரு சூழ்நிலை, அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இன்று மற்றவங்களுக்கு இல்லாத பட்சத்தில், நாம் படிச்சிருக்கிற படிப்பு மற்றவங்களுக்கு இல்லாத பட்சத்தில், நமக்கு இருக்கிற ஞானம் மற்றவர்களுக்கு இல்லாத சூழ்நிலையில் மற்றவர்களை அற்பமாய் பேசுகிற அந்த குணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போவுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், நான் அன்றைக்கு ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் அன்றைக்கி ரோட்டில் நடந்து போகிறாரு, அவருடைய நடையே பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் அவர் நடக்கிறார். அப்படி நடையே நார்மலாக இல்லை, கால் எங்கெங்கெல்லாமோ பின்னி பின்னி ஒரு மாதிரி நடக்கிறார். அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு நடனத்துக்காக ஒரு ஸ்டெப்பு போட்டது போல் அவருடைய நடை இருக்குது. ஆனால் அதுதான் அவருடைய நார்மலாக நடக்கிறாரு, அவ்வளோதான் அவருடைய காலுடைய அமைப்பு இருக்குது. அதை நான் பார்த்த உடனே ஒருவேளை அது நானாக இருந்திருந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. நம்மளாம் நல்லவங்கிறதுனாலையா நம்ம இப்படி இருக்கிறோம்? இல்லையே. நம்மளை நல்லவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தெரியுதில்ல, நம்ம யாரும் நல்லவர்கள் கிடையாது. கர்த்தர் நம்மளை நல்லவர்கள் ஆக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கண்டமான பீஸை எடுத்து எதையோ ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார், ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது யாரையும் பரிகாசம் பண்ணுறதுக்கோ கிண்டல் கேலி பண்ணுறதுக்கோ நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. நமக்கு கிடைத்தவைகள் எல்லாமே அவர் நமக்கு கொடுத்த எல்லாம் தானமல்லே என்று ஒரு பாட்டு மலையாளத்தில் இருக்குது. எல்லாமே அவர் பிச்சையாக போட்டது. தானம்னா என்ன? பிச்சையாக கொடுத்தது, இறக்கப்பட்டு நமக்கு செஞ்ச காரியங்கள் தான் நம்முடைய நன்மைகள். அப்போது அப்படிப்பட்டதான ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவள் தனக்கு மேன்மையாக இருந்து தான் என்னமோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி பெண்ணினால் அன்னாளை பரிகாசம் பண்ணி அவள் போய் மனம் கசந்து அழுது. நான் நினைக்கிறேன் அன்னாள் உண்மையாகவே எல்லா விதத்திலும் நல்ல விசுவாசியாக இருந்திருக்கிறா. நம்மளாக இருந்தால் போய் முடியை பிடிச்சி என்ன செஞ்சுருப்போம்? அடித்து சண்டை போட்டு. சாராளமாக அதில் ரொம்ப கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியான ஆள். அல்லேலூயா. முதல்ல அவளை வெளியே தள்ளு அப்படின்னு போய் ஆபிரகாமுடைய முடியை பிடிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவருடைய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் செஞ்சதானே. சரி, அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு. அப்போது ஒரு சாராளை போல் சண்டைக்கு நிற்கல போய். ஆனால் அமைதியாக வந்தா. சரி ஆண்டவரே, இவகிட்ட சண்டை போட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது இல்லை. சொல்லுங்கள். இவகிட்ட சண்டை போட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது இல்லை. இதுக்காக நான் போய் முட்டி மோதி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. போக வேண்டிய இடத்துக்கு நான் போகிறேன். நான் போன வாரமே சொல்லிட்டேன், சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போகிறேன். சொல்லுங்கள். நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன். போக வேண்டிய இடம் எது? அவருடைய பாதம். அல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கு நம்ம போய் சேரணும். அவள் அழகாக போய் அங்கே போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். மனங்கசந்து அழுது சேனைகளின் கர்த்தாவே என்று ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டு உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அங்கே என்ன சொல்கிறா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை இருக்கிறது. சிறுமை என்றால் என்ன? மற்றவர்களுக்கு இணையாக நிற்க முடியாத ஒரு நிலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேசத்தில் சிறுபான்மையினர் என்று சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. அப்போ சிறுபான்மையினர் என்று சொல்லி நேற்று என்னுடைய மகன் கூட கேட்டுருந்தான் வெளியில் போகும்போது. அவங்க இவ்வளோ பெரிய லவுட் ஸ்பீக்கரை வச்சுட்டு இந்த ரோட்டை வழிமறித்து என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நாம் உள்ளே இருந்து பாட்டு பாடுற சத்தம் வெளியில் போனால் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே. அப்போது காரணம் என்னென்னா, நம்மை அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக சிறுமையானவர்களாக எண்ணுகிறார்கள். அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க அதாவது ஆனாவுன்னா ரோட்டை மறிப்பாங்க, என்ன வேணாலும் எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வேணாலும் வச்சு கற்றுவாங்க. அதுக்காக எந்த தடையும் கிடையாது, அதுக்கு எந்த பர்மிஷனும் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா மேலே போகிற மெயின் லைனில் கொக்கி போட்டு கரண்ட்டும் எடுக்கலாம். இல்லையா? அப்போது நாம் இந்த தேசத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், சிறுபான்மையினராக எண்ணப்படுகிறோம். அதான் சொன்னேன், இன்றைக்கி நம்மளை அவங்க பார்க்குற பார்வையை அவர் வரும்பொழுது பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் லூஸு பைத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அன்னைக்கு தெரியும் யார் லூஸும் பைத்தியமாக இருந்தோன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்கிறதுனால தான் இவைகளையெல்லாம் நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கையை இன்னொருத்தர் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இவ்வளவோ போராட்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை தேடி ஓடுறாங்க? ஏன் இவ்வளவோ பிரச்சனைகள் அவங்களுக்கு தலைக்கு மேலே நின்றுட்டு இருக்குது, ஆனாலும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுறாங்க? இது உலகம் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிறுமையை ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறா. அதாவது புருஷன்கிட்ட கூட போய் சொல்ல பாருங்கள், அதான் பெரிய ஆச்சரியம். நம்மளாக தான் புருஷனை உயிர் எடுத்துருவோம். ராகேல் என்ன பண்ணா? நேராக போய் யாக்கோபை போட்டு உயிர் எடுத்தா இல்லையா? ஆனால் அவளுக்கு தெரியும், இது என் பிரச்சனையை புருஷனும் தீர்க்க முடியாது, எங்கள் மாமனாரும் தீர்க்க முடியாது, மாமியாரும் தீர்க்க முடியாது, எந்த மனுஷனும் தீர்க்க முடியாது. என் பிரச்சனைக்கு பரிகாரி என் ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் போய் அவள் அமர்ந்து சொல்கிறா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அநேக நேரங்களில் இந்த விண்ணப்பம் என்றால் மனு கொடுக்குறாங்கல்ல, அப்ளிகேஷன் கொடுக்கறது. அநேக நேரங்களில் நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் ஓரமதிக்கு போட்டுருவாங்க. ஆமென். நம்ம கொடுக்குற விண்ணப்பங்களை தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. அல்லது சில பேர்கிட்ட சில உதவிகள் நம்ம கேட்டிருப்போம், சரி செய்கிறேன்னு இருப்பாங்க, மறந்துருப்பாங்க. அது மாதிரி இப்போ இவளுடைய வார்த்தை, இவளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, உம்முடைய அடியாளை மறைவாமல் நினைத்தருளி. கொஞ்சம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கீங்க ஆண்டவரே, கொஞ்சம் அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் உரிமைகளை எல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட தான் அதிகமாக செலுத்த முடியும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் செலுத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய மகள் பிறக்கும் பொழுது பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும் பொழுது, இங்கே விஜயராகபுரத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் பொழுது, பிரசவத்துக்கு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு ஜெபித்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, எத்தனையோ துன்மார்க்கர்கள் வந்து அவனுடைய மனைவியை அட்மிட் பண்ணுறாங்க, அரை மணி நேரத்தில் குழந்தை பிறக்குது, 1 மணி நேரத்தில் குழந்தை பிறக்குது, வந்து கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்குது. நாங்கள் உமக்காக வாழும்படி வந்து அர்ப்பணிக்கப்பட்டு வந்து நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் எத்தனையோ அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரே போராட்டமாக இருக்குது, ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுத்து ஆகணுங்கிறாங்களே. ஆண்டவரே, உம்மால் இந்த காரியத்தை செய்ய முடியும், எனக்கு நீர் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறீர்? அல்லேலூயா. நான் ஜெபித்த ஜெபம் அதுதான், எனக்கு செய்யாமல் நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்க? எல்லாம் கத்தி கபடெல்லாம் ரெடியாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க, ஆப்ரேஷன் டாக்டர் வந்தாச்சு, எல்லாமே ஆயத்தமாக இருக்குது, ஆப்ரேஷனுக்கான சகல காரியங்களும் ஆயத்தம் செய்யப்பட்டது. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், இது ஒரு பெரிய கதை, அதுக்கு போனால் ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாமே எனக்கு பாதகமாய் நடந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆப்ரேஷனுக்கு உள்ளே கொண்டு போய் அவங்க ஆப்ரேஷனுக்கு ரெடியாகிற அந்த நேரத்தில் உள்ளே கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க.
அப்போது ஜெபம் பண்ணும்போது என்னுடைய மனைவியுடைய வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வயிற்றிலே கத்தி படுகிறதற்கு நீர் அனுமதிக்க மாட்டீர் அப்படின்னா அங்கே இருக்கிற நர்ஸுக்கெல்லாம் ஒரே கிண்டல், பரிகாசமாக சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்ய உம்மால் முடியும் ஆண்டவரே, எனக்கு செய்யாமல் நீர் யாருக்கு செய்ய போகிறீர்? நிச்சயமாய் செய்வீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உரிமையோடு போராடி ஜெபிப்பதற்கு, அல்லது நீங்கள் உங்கள் பெத்த அப்பா கிட்ட கூட உங்கள் அம்மா கிட்ட கூட உங்களால் அவ்வளோ உரிமையாக கேட்க முடியாதுங்க. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு 100% உரிமை, சண்டை போடுறது எல்லாமே அவர்கிட்ட நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், உலக பிரகாரமான தாய் தகப்பன்ற கூட கொஞ்சம் உரிமை அதிகமாக போனால் சனியனை அந்த பக்கம் போன்றுவாங்க. அல்லேலூயா. முழுவதும் போராடினான் பாருங்க ஒருத்தன். அல்லேலூயா. நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை, இது என்னையா அது? என்ன உங்கள் மச்சானா மாமனா? அவர் உங்கள் சொந்தக்காரனா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இப்படி யோசிப்போம், உங்களை விட்டால் வேறு யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது, அப்போ எப்படி உங்களை விட முடியும்? இந்த உரிமையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் நீங்கள் அன்னால் செய்கிறா. அல்லேலூயா. அன்றைக்கி அப்படி ஜெபிக்கிற பொழுது சுற்றி இருந்தவங்களுக்கு பரிகாசமாக இருந்தது. 10 நிமிஷத்தில் கர்த்தர் சுகப்பிரசவமாய் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரே நான் அப்ளிகேஷன் கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு, நீர் பாட்டுக்கு கம்முன்னு போட்டு வச்சிருக்கிற, எடுங்க அதை. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் அது உம்முடைய ஆசீர்வாதம், அது உமக்குரிய ஆசீர்வாதம். நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு காரியத்தை வாய்க்க நீங்கள் பண்ணணும். அவள் ஒருத்தி இருக்கா பாருங்கள், அவள் முன்னாடி போய் நின்று அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். நம்ம ஜெபம்லாம் அப்படி தானே இருக்குது. அல்லேலூயா. நம்ம எதுக்கு கேட்குறோம்? நம்ம நோக்கம் என்ன? நம்முடைய ஜெபங்களுடைய நோக்கம் என்ன? அதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவள் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதாவது அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லைன்னு சொன்னால் ஜடமுடியோடு தான் இருக்கணும். அதாவது அந்த நாட்களில் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்ததான அந்த நசரேயர்கள் என்கிறதான இயேசு கிறிஸ்து நசரேயனாக வந்தார். அப்போ அப்படிப்பட்டதான முடி எவ்வளோ வளருதோ வளர விட்டுறணும். அவங்க முடியை ஷேவ் பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு விரதம் அந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்டவனாக நான் கர்த்தருக்கென்று அவனை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி, எனக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அது உமக்குரியது. சொல்லுங்கள், எனக்கு ஒரு நன்மை கிடைத்தால் அது உமக்குரியது. அதை தூக்கி வச்சுட்டு நான் கொண்டாடிட்டு இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்தார். 100 வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்து நம்ம இப்படி தான் அவர் பாடியிருக்கணும், கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்னு. அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு தான் நிலைமை. ஆனால் கொடுத்தவர் கேட்கும் பொழுது அதில் என்ன இருக்குது? அவர் தானே கொடுத்தாரு, அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்போடு கூட அவள் கேட்குறா. கேட்டு ஒப்பு கொடுத்து இவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா இப்போ அன்னாளுக்கு நன்மை கிடைத்ததுக்குரிய காரணத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அங்கேருந்து ஏலி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏலினா யார்? அந்த சர்ச்சு பாஸ்டர். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இவன் உட்காந்து ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருக்கணும். இவன் அவள் வாயையே பார்த்துக்கிட்டு இருந்தானான். என்ன பிரச்சனைனா, சில நேரத்தில் இப்படிலாம் நடக்குங்க. நான் பெரிய சர்ச்சில் பார்த்தா சில நேரத்தில் ஜெபம் பண்ண வருவேன்ட்டு வருவாங்க. மேலே ஒருத்தர் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா சர்ச்சில் ஒரு பெரிய சத்தமாக ஒரு தாத்தா, அவர் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அவர் சத்தமாக பாட்டு பாடியிருக்காரு. உமக்காக எல்லாம் உமக்காக. அவர் ஒரு சினிமா பாட்டை ஆண்டவரை நோக்கி பாடுற மாதிரி பாடி சத்தமாக பாடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது வாய்ஸ், பேஸ் வாய்ஸ் அவருக்கு. நாங்கள் கீழே இருக்கிறோம், எங்களுக்கு கேட்குது, என்னடா சர்ச்சில் சினிமா பாட்டு கேட்குதுன்னு வேகமாக ஓடி போனால் அவர் அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறார். இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உமக்காகன்னு பாடுறார். அல்லேலூயா. இப்படிலாம் பாடணுன்னா தான் நமக்கு நிறையா பாட்டு கிடைக்குமே. அல்லேலூயா. அவர் பாடிட்டு இருக்கிறார். இப்போ இதை நம்ம போய் அலோவ் பண்ண முடியுமா?
ஊழியக்காரங்க சில காரியங்கள் தேவ சித்தம் இல்லாமல் காரியங்கள் சபையில் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களும் குடிக்கிற ஆட்களாக இருந்தாங்க. அப்போது இவன் என்ன ரொம்ப முணுமுணுத்துட்டு இருக்கிறாளே, வாயை கவனித்து கொண்டு தான் அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். என்ன யோசிச்சான்? இது ஒரு குடிகாரி போல இருக்கு, குடிச்சிட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு போல இருக்குது, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறாளே. ஏன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற ஆட்களை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லையா? வந்தோமா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோமா ஓடணுமான்னு தானே போவோம். அப்படிலாம் நம்ம விசுவாசிகள் ஜெபம் பண்ண மாட்டாங்களே, எப்படி இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு அவருக்கே டவுட்டு இல்லையா? எங்களுக்கும் டவுட் இருக்குது இல்லையா? மணிக்கணக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபங்களெல்லாம் இப்போ போயிடுச்சு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. என்ன கொடுமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்டது பயங்கர தப்பு. முறைப்படி என்னம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்கே, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் இல்லையா? யார்கிட்டையுமே கேட்க வேண்டிய விதம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆள் சபைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வந்திருக்கிற ஆள் ஒருவேளை சந்தேகத்துக்குரிய நபராக இருந்தாலும் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது முறை. ஆனால் ஒரு ஊழியக்காரரே கேட்குறாரு, நீ குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து இப்படி முணுத்துட்டு இருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விளக்கு, தேவாலயத்தில் வந்தால் இப்படி குடிச்சிட்டு உட்காந்துருப்ப. அவர் இப்போ இதில் டீசெண்டாக சில வார்த்தைகள் மட்டும் போடப்பட்டிருக்குதுங்க. அவர் நிச்சயமாக அவளுடைய மனது உடையிற மாதிரி பேசியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்போது இப்படிப்பட்ட அவளுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள முடியாத அவளுடைய சக்களத்தி, அவளை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாத கணவன், அவளை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஊழியக்காரர், இவைகளின் மத்தியில் தான் அவளுடைய ஜெபம் போய்கிட்டு இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது இதில் ஏலியோடைய கண்ணோட்டம் தவறாக இருக்கிறது. அதே சமயத்தில் அன்னாள் அதுக்கு கொடுத்த பதில் இருக்குது பாருங்கள். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. சொல்லுங்கள், நம்மளை யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு வரும் பாருங்கள் வார்த்தை. அன்னாளுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுக்குரிய சீக்கிரட்டே இதுதான். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆள் தப்பாக பேசிட்டாங்களா, பதிலுக்கு நான் தப்பாக பேசி தான் ஆகணும். இது தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு வியாதி. உலகத்தான் பேசிட்டா பிரச்சனை கிடையாது, பதிலுக்கு பதில் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு இணையான வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சாவது அந்த ஆளை நான் என்ன செய்யணும், குற்றப்படுத்தணும். இப்போது ஒரு ஊழியக்காரர் புரிந்து கொள்ளாமல் பேசுவாரா என்றால் பேச வாய்ப்பில்லை. ஆனால் அங்கே தேவன் அதை அனுமதித்து அவளுடைய நோக்கத்தை ஆண்டவர் பரிசோதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சில நேரத்தில் சில பேர் வாயை கிளற மாதிரி வார்த்தைகளை விடுவாங்க. விடும்போது நீங்கள் பதிலுக்கு என்ன வார்த்தை விடுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினல். ஆமாவா இல்லையா? இல்லை பாஸ்டர், டென்ஷனில் பேசிட்டேன் பாஸ்டர். அதாவது ஒரு நாள் ஒரு பிரதர் கையில் இந்த சைக்கிளில் தான் வருவார் சர்ச்சுக்கு. வரதராஜப்பேட்டைங்கிற ஏரியாவிலேருந்து சர்ச்சுக்கு வருவார். அவர் எங்கே பார்த்தாலும் ஐயா சோதனையான்னு ரொம்ப மரியாதையாக பேசுவார். அன்றைக்கி ஒரு நாள் நான் சபையிலேருந்து ஒரு அவசரமாக ஒரு வேலைக்கு பாஸ்டர் என்னை அனுப்புனாங்க. நான் வேகமாக பைக்கில் போகிறேன். இவர் நடு ரோட்டில் இப்படி போயிட்டுருக்கிறார். போயிட்டுருக்கும்போது நான் ஹார்ன் அடித்து பார்த்தேன், அவர் ஒதுங்குற மாதிரி இல்லை. அப்புறம் கொஞ்சம் கேப்பு கிடச்சிச்சு, பூந்து நான் போயிட்டேன். எனக்கு இப்போ அவர்கிட்ட நின்று பேசவும் டைம் இல்லை. நான் அவரை கிராஸ் பண்ண உடனே நான் யாருன்னே தெரியாமல் சத்தத்தை உயர்த்தி ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி என்னை திட்டினார். அல்லேலூயா. என் காதில் தெளிவாக கேட்குது. போனது யாருன்னு எனக்கு தெரியும், அவரை ஓவர்டேக் பண்ணி போனது யாருன்னு அவருக்கு தெரியல. விட்டார் ஒரு வார்த்தை, கேவலமான ஒரு வார்த்தையை விட்டு என்னை திட்டினார். நான் திரும்பியே பார்க்கல. சரி அப்புறம் பேசிக்குவோம் அவர்கிட்ட, இப்போ இதை பேசுகிறது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு வேகமாக போயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டு, என்ன பிரதர் இந்த மாதிரி போகும்போது ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லி திட்டினீங்களே என்ன? பாஸ்டர் சாரி பாஸ்டர், அது நீங்களா பாஸ்டர்? நான் தெரியாமல் பேசிட்டேன் பாஸ்டர், நான் டென்ஷனில் பேசிட்டேன் பாஸ்டர். டென்ஷனில் பேசலை, உள்ளே கிடந்தது வெளியே வந்தது. ஆமென். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும்.
திடீர்னு என் பைக்குள்ளே கொஞ்சம் சாக்கடை கிடந்துச்சு பாஸ்டர். அப்படி இல்லை, ஏற்கனவே நீ சாக்கடையை வச்சுருந்த, உனக்கு எரிய வேண்டிய நேரத்துக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு, சாக்கடை தூக்கி எரிஞ்சு, அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே கெட்ட வார்த்தைகள் இருந்தால் தான் ஒரு ஆளுக்கு கெட்ட வார்த்தை வெளியே வரும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். அப்போது நம்ம எதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ பதிலுக்கு எந்த தூஷண வார்த்தைகளையும் அவள் பேசவே இல்லை. அப்படி அல்ல என் ஆண்டவனே, கர்த்தர் என்னை இந்த பாதையில் நடத்த சித்தமாகி என்னை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தேவன் கொடுத்த குவாலிட்டியை நான் குறைத்து கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. எப்படி அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இது ஒரு பயங்கரமான ரகசியம். ஹல்லேலூயா. ஏன்னா இவன் சொன்ன வார்த்தை பயங்கரமான வார்த்தை. இப்போ உங்களை யாரையாவது பார்த்து நான் நீ ஒரு குடிகாரி அப்படின்னு ஒரு சகோதரியை பார்த்து நான் சொன்னால் உங்களை எத்தனை பேர் அமைதியாக இருப்பீங்க? ஹல்லேலூயா. எனக்கு தெரியாதா, டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, குடிச்சு வாசலில் வாந்தி பண்ணுறதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்கன்னு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இப்படி நான் சொன்னால் உங்களுக்குள்ளேருந்து ஒன்று வெளியே வரும் பாருங்க. அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படியா சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்ன வெளியே வருதுன்னு. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்போ கூட சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன சிஸ்டர், என்ன ப்ராப்ளம்னு கேட்கணும். ஆனால் தவறாக வார்த்தை அவர் கேட்டார். கேட்க வைத்ததும் ஆண்டவர் தான். உன்னுடைய ஒரிஜினல் என்னங்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவன் அனுமதிக்கிறதும் அதனால தான். அல்லேலூயா. அப்போது அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அதாவது அங்கே போய் சக்களத்திட்டையும் சண்டை போடலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன், இவள் முதல் மனைவி, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு இன்னொரு பெண்ணுக்கு அவள் இடம் கொடுத்துருக்குறா, அதான உண்மை. இப்போ அவளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, இவளுக்கு பிள்ளை இல்லை. இப்போ அவள் இவளை வரும்போதெல்லாம் அவளை வருஷந்தோறும் அவள் செய்வாள். அப்படியே அதுவும் எங்கே வச்சு இந்த பேய் அவளுக்கு எலும்புன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வரும்போது தான் எலும்பும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சர்ச்சுக்கு கிளம்பும்போது தான் வீட்டில் ஒரு பிசாசு எலும்பும். ஹல்லேலூயா. ஆமாம். மற்ற நேரம்லாம் ஒன்று நான் கூட பார்த்துருக்கேங்க. சர்ச்சுக்கு போவோம், சரி ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவோம், உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசுவோம். அப்போல்லாம் ஃபோன் வராது. சரி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு ஆரம்பிப்போம் பாருங்கள், அப்போ தான் பெல் அடிக்கும். இது என் வாழ்க்கையில் பல நாட்கள் பார்த்த ஒரு காரியம். காத்திருப்பாங்க போல இருக்குது, எப்படா இவங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவாங்கன்னு காத்திருப்பாங்க போல இருக்குது பிசாசு. அங்கே ஒரு ஆளை ஞாபகப்படுத்திடுவான். இதெல்லாம் நமக்கு நடக்கிற காரியம்தான். அப்போது ஆலயத்துக்கு வருஷந்தோறும் பலி செலுத்த வரும்போதெல்லாம் இவளை மனமடிவாக்குவாள், இவள் அழுது கொண்டிருப்பாள். வருஷந்தோறும் இது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்படி வழக்கம் போல் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த காரியத்தில் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்தால், வருஷந்தோறும் அழுதுட்டுருக்குறோமே, அப்போ நம்ம ஒன்று செய்வோம். சும்மா போய் உட்காந்து தனியாக அழுகிறதுக்கு எங்கே போய் உட்காந்து அழுவோம்? தேவ ஆலயத்தில் போய் உட்காந்து அழுவோம். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் உட்காந்து அழுது இந்த வார்த்தைகளெல்லாம் அவர் சொல்லி அவள் அவமானப்படுத்தப்படும் பொழுது அவர் சொல்கிறா, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயமே இப்போ உள்ளே இல்லை, ஊற்றியாச்சு. ஏன்னா என்னுடைய இருதயத்தை கரைய வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அதை நான் வச்சுருந்து என்ன பண்ணுறது? உங்கள் சமூகத்தில் என்ன செஞ்சிட்டேன்? ஊற்றி விட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அவள் சொல்லி, உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். அப்படின்னா அவன் பேசின வார்த்தை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பேலியாள்னா அதாவது தவறான ஒரு பெண்ணுடைய மகள், அதான் அதுக்கு அர்த்தம். தவறான வாழ்க்கை வாழ்கிறவளுடைய மகள். உங்கள் அப்பா அதான் உன்னை சரியாக வளர்க்கலை, கேவலமாக வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அங்கே வந்திருக்குது. அதான் அவள் சொல்கிறா, உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவளுக்கு ஒரு அவமானத்துக்குரிய வார்த்தை வந்த பொழுதும் அவள் தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தி, நான் எதுக்கு தேவாலயத்துக்கு வருகிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி வருகிறேன், என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள ஒரு ஜெபத்துக்குள்ளே அவள் வரும் பொழுது ஏலி அதற்காக மன்னிப்பு கூட கேட்கலைங்க.
நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம், தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ சாரிம்மா, நான் இப்படி நினச்சிட்டேன், நீ நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதுக்கு கூட தேவன் அனுமதிக்கலைங்க. ஏன்னா நம்ம போய் உட்காந்து நம்ம என்ன செய்வோம், சரி சரி அவர் நல்லா தான் பேசினார், ஆனால் ஒரு வார்த்தை சாரி கூட என்ன செய்யலை சொன்னால் தானே நமக்கு மனசு அடங்கும் இல்லையா? இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அன்னாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு அவளுக்குள்ளே இருந்த அவளுடைய நல்ல குவாலிட்டிஸ். ஆண்டவர் எப்போவுமே மற்றவங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். நீங்கள் உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சுருக்கிறார். நான் கர்த்தருக்காக பல காரியங்களில் நான் அர்ப்பணித்து செய்த காரியங்களை யார் நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க, கர்த்தருடைய கணக்கில் அது இருக்குது. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கடந்து போன பாதையினுடைய வேதனைகளை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறாங்க? கூட இருக்கிறவங்களால் கூட புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய எல்லா வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அந்த அந்த காரியங்களை அனுமதித்தார் அவளுக்கு. அதாவது செவரு ஏறி விழுந்தவன் மேலே கெடா ஏறி மிதிச்சிச்சும்பாங்க. அது மாதிரி ஒருத்தன் செவரு ஏறி விழுந்து கிடக்கிறான், போகிற வேகத்துக்கு ஒரு கடா ஏறி மிதிச்சுட்டு போனால் அவனுக்கு என்ன வேதனை இருக்குமோ, அதுபோல தான் ஏற்கனவே செவுத்துலேருந்து தள்ளி விட்டது யார்? பெண்ணினால் தள்ளி விட்டுருக்கா. அதில் மனசு உடஞ்சி போய் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருந்தால் பாஸ்டர் சொல்கிறாரு, குடிகார பொம்பளைய நீ இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறிய, நீ பேலியாளுடைய மகளாக இருக்கிற, இப்படி உட்காந்து நீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறிய, உன் குடியை உன்னை விட்டு விளக்குன்னு கேவலமான வார்த்தைகள் சொல்லப்பட்ட பொழுதும் அவள் தன்னுடைய தாழ்மையை காத்து கொண்டாள். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இது எல்லாம் ஒரு சீக்ரெட் நம்முடைய வாழ்க்கையில். அநேக நேரங்களில் ஏதாவது ஒரு பாஸ்டர் கூட என்கிட்ட கேட்டார், இவ்வளோ நடந்திருக்குது, ஏன் பொறுமையாக போயிட்டுருக்கிறேன்னு என்கிட்ட கேட்டார். நானே டென்ஷன் பார்ட்டி தான். இந்த ஆட்கள் இதே எதையாவது சொல்லி நம்மளை வேறு நினச்சிடுவாங்க, உசுப்பேற்றி விட்டுருவாங்க. நீ மனுஷனாயா, நீ எப்படி தான் இதிலெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு போறியோ? இல்லை இல்லை, அதாவது நம்ம பொறுமையான ஆள்லாம் கிடையாது, ஆண்டவர் அப்படி ஆக்கிட்டார். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீ ரட்சிக்கப்பட்டியா, வெக்கமான சூடு சொன்ன இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். அவருக்கு நிறைய இருக்கும். இல்லையா? ஆனால் எங்களை அந்த மாதிரி ஓரளவுக்கு மாற்றிட்டார். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி எங்களை அவர் மாற்றிட்டார். அப்போது அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தோடு கூட அவள் பேசி கொண்டிருக்கிறா. அதற்கு ஏலி சமாதானத்தோட போ. அப்போ தான் வாக்குத்தத்தம் வருது. அப்படியாம்மா, சரி சரி சமாதானத்தோட போ. ஐயோ தப்பாக நினச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. எனக்கு பெரிய ஆச்சரியம், நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிக்கோ, எந்த வார்த்தையும் சொல்லப்படலை. ஒரு வார்த்தை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வாக்குத்தத்தமே கொடுக்குறாரு. அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்போ இங்கே பிரச்சனை, அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வந்ததுக்கு அவள் ஜெபம் கூட காரணம் கிடையாது. நான் எங்கே வந்திருக்கிறேன், நான் எப்படி நடந்து கொள்ளணும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். நீ ஆலயத்துக்கு போகிற, ஆலயத்துக்கு வந்துட்டு இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சமாதானத்தோட போ அப்படிங்கிறார். எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்துட்டு சமாதானத்தோடு போகிறீங்க? அல்லேலூயா. எதுக்கு வந்தோம்? வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்திருப்போம், வரும்போது சில போராட்டங்களோடு வந்திருப்போம். இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், நிச்சயம் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சமாதானத்தோடும் எத்தனை பேர் போகிறீங்க? நீங்கள் சரியாக ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு அதுக்கு முன்னாடி நல்லா இருதயத்தை ஊற்றி ஆராதிச்சுட்டு தேவ சமூகத்தில் எல்லா பாரத்தையும் ஊற்றி விட்டு நீங்கள் வேத வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை விசுவாசித்து கொண்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா சமாதானத்தோடு போவீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா வந்த வண்ணமாகவே நம்ம போவோம். பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வாக்குத்தத்தெல்லாம் வருஷம் வருஷம் நல்லா தான் கொடுக்குறாரு, அல்லேலூயா. ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. ஏன்னா வருஷம் வருஷம் பலி செலுத்திட்டு தான் போனாங்க. வருஷம் வருஷம் வரும்போதெல்லாம் சமாதானத்தோடு போகணுன்னு தான் வந்தா. ஆனால் ஒரு வருஷம் கூட அவள் சமாதானத்தோடு போகலை. அல்லேலூயா. எப்போ அவளுக்கு சமாதானம் வந்துச்சுன்னா தான் பிரச்சனையெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டால், எப்போவுமே நல்லா மனசை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாரம் இறங்கிடும். உண்மை தானே? நீங்கள் உண்மையாக தேவ சமூகத்தில் நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா
என்ன நடந்தால் என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. போது பேசினா பேசிட்டு போகிறாங்க, நடந்துட்டு போய் எல்லாம் ரைட்டு, ஓகே. என் பாரத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டேன்னு எந்திரிக்க வேண்டிய நேரத்தில், குடிகாரி, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சமாதானத்துக்குள்ளே வந்த நேரத்தில் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருது. இப்போ உங்களுக்கு தேவன் கொடுத்த சமாதானத்தை காத்துக்கொள்கிறீங்களா? ஆமென். இப்போ வீட்டுக்கு போனோன்னே எத்தனை பேர் சண்டை போட போகிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆள் வரும்போது ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்தான், வந்து கவனிச்சுக்கிறேன்னு வச்சுட்டு வந்திருக்கேன். உள்ளே ஓடுதா? அல்லேலூயா. ஆமாம், இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பாங்க, ஆராதனை முழுக்க அதுதான் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கே சமாதானத்தோடு போகிறது? நான் ஒரு காரியத்தை யோசித்தேன், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என் கூட பேசுகிறாரு. இனி நான் அந்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன். இனி நான் அவன் அல்ல, அவள் அல்ல. அல்லேலூயா. இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்துக்கொள்ள வேண்டிய சமாதானத்தையும் சாந்த குணத்தையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு போனீங்கன்னா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி. அல்லேலூயா. அப்போ சரி, எதையாவது பண்ணிட்டு போகிறாங்க, ஏன் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்? எனக்கு பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குது. அநேக நேரங்களில் என் மனைவியை சில நேரத்தில் என்னை புரிந்து கொள்ள மாட்டா, என் பிள்ளைங்க சில நேரத்தில் என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்போது என்னுடைய மனதை வேதனைப்படுத்துகிறது போல் சில நேரத்தில் பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க. எனக்கு சமாதானம் போனது போல் இருக்கும். ஆனால் அவங்க என்கிட்ட இறங்கி வர்றதுக்கு முன்னாடி நான் இறங்கி போய் அவங்ககிட்ட நான் சாரி கேட்டு நான் என்னை சமாதானப்படுத்தி கொள்வேன். ஏன்னா எனக்கு சமாதானம் வேணும். அதுதாங்க பரிசுத்தவானாகவே அவர் வாழ்ந்து மரித்தார். அல்லேலூயா. பழிக்கு பழி வாங்கணும், என்கிட்ட பேசியாச்சு, அது என் காலில் விழணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு சமாதானம் வேணும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு சமாதானம் வேணும். என் சமாதானத்தை இழக்கிற ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். என் மூலமாக மீண்டும் சமாதானம் உண்டாகுமானால் நான் என்னையே தாழ்த்தி கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதாங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரகசியம். அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் கணக்கில் வச்சுருப்பார். நீங்கள் எடுக்கிற நல்ல நல்ல தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சுருப்பார். அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலையும் அப்படி அல்ல என் ஆண்டவனே என்கிற ஒரு தாழ்மையான வார்த்தையை சொல்லி அந்த பேசினதுக்கு பிறகு அந்த ஏலி மன்னிப்பு கூட கேட்கல. ஏலி சொன்னார், சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், வாசிங்க அந்த வார்த்தையை. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு என் அக்கா மாதிரி என் தங்கச்சி மாதிரிலாம் இன்றைக்கி நல்ல தீர்மானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. ஆராதனை முடிய போகுது. இன்றைக்கி சின்ன மெசேஜ் தான். அல்லேலூயா. அதாவது அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ. இப்படி நான் பேசியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எங்கே சமாதானத்தோடு போகிறது? நீ பேசின வார்த்தைக்கு சமாதானமாக வரும்? நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ என்னை மட்டும் வச்சு நான் சொல்லலை. உங்களுடைய குடும்பத்தில், மற்றவங்கள் மத்தியில், அக்கம் பக்கத்து நடுவில் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனை பேய் அலையுது தெரியுமா? யார் மூலமாக வேண்டுமானாலும் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கு சமாதானத்தோடு போன அவர் சொல்லிட்டார். அப்பொழுது அவள் சொன்ன ஒரு வார்த்தை தான், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது. திட்டின ஆள்கிட்ட என்னைக்காவது பேசியிருப்பீங்களா? உங்களை கண்டித்து சொன்ன ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அல்லது உங்களுக்கு கண்டித்து ஆலோசனை சொன்ன ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்களா? இதுதான் நம்முடைய குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். கடிந்து சொல்லுகிறவர்கள் நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்று
தம்பிக்கு தெரியும். எங்கள் நைனாலாம், ஆவிக்குரிய நைனாலாம் அவர் எப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக நான் பேசுகிறதுல 500 மடங்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் வார்த்தையெல்லாம். புரியுதா? அதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது அடுத்த நாள் பிரசங்கத்தில் வரும். இங்கே ஒருத்தி உக்காந்துக்கிட்டு இருக்கா, பேய் மோவா, எப்படி இப்படிலாம் சொன்னால் எத்தனை பேர் சபையில் உட்காந்துருப்பீங்க? என்னம்மா டெய்ஸி சொல்லுவாரா இல்லையா? ஒரு பேய் மோவா அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா, அவள் இப்படி பண்ணான்னு வேறு. அதையும் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்கங்க. சரி, ஏதோ நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் பேய் இருந்திருக்கு, அதனால தான் சொல்கிறாரு போல இருக்குன்னு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்காக நான் அப்படிலாம் பேசுகிறது நியாயம்னு நான் சொல்ல வரல, அப்படிலாம் நானும் பேச மாட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் யார் மூலமாகிலும் வரும் பொழுது அவங்கக்கிட்ட நம்ம சாந்தமாக பேசுகிறோமா? இப்போது ஆண்டவரை பார்த்து நம்ம இந்த வசனத்தை வாசித்தோம், நீர் கிறிஸ்துவானால் நீர் எங்களை ரட்சித்துக்கொள் அப்படின்னு யார் சொல்கிறா? ஒரு திருட்டு பையன் சொல்கிறான், சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ இருந்திருந்தோன்னா நமக்கு என்ன தோணி இருக்கும்? ஆண்டவரை பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது நாயே, அப்படி தானே கேட்போம் நம்ம. அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர் முகத்தை பார்த்தாலே பிலாத்து சொல்கிறான், அவர்கிட்ட ஒரு குறையும் நான் பார்க்கலையேப்பா, அவர் ஒரு குற்றமும் செஞ்சதாக எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறான். பெருசாக ஒன்றும் விசாரிக்கலை, ஆனால் அவன் சொல்கிறான் நான் பார்த்த மாதிரி தெரியலையேன்ட்டு. ஆனால் ஒரு கள்ளப்பைய, ஒரு திருட்டு பைய, திருட்டு தொழில் பண்ணி மாட்டினவன் அவன் ஆண்டவரை பரிகாசம் பண்ணுறான். ஆண்டவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஒருத்தன் சொன்ன பதில் ஆண்டவரை கவர்ந்துருச்சு. இப்போது ஒருத்தன் எதிர்த்து நின்னது ஆண்டவருக்கு பெருசாக தெரியல, ஒருத்தன் ஒப்பு கொடுத்தான் பாருங்கள், அதுதான் ஆண்டவருக்கு பெருசு. அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறதெல்லாம் தாண்டி உங்களை எத்தனை பேர் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அந்த சாந்த குணத்தை நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ அது ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம். அவள் சொன்னால், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். உங்களுக்கு தெரியும், சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தா இல்லையா? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருந்தா. இப்போது ஊழியக்காரர்கிட்ட திட்டு வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிட்டாலாம். இப்போ தாங்க அவள் குணமாக இருக்கிறா. அல்லேலூயா. ஆமாம். அதாவது எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், என் அன்பு மகள் ஷேரன் அடிக்கடி சொல்லுவாள், யாராவது எனக்கு சண்டை போட்டாங்க திட்டினாங்கன்னா நான் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன் பாஸ்டர், நம்ம ஏன் அவங்களுக்காக பட்னியாக கிடக்கணும்? அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ரொம்ப பிரச்சனைனா நல்லா தூங்கிடுவேன். பெரிய பிரச்சனை ஒன்று இல்லைன்னா தான் தூக்கம் வராது எனக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தால் நல்லா தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம் ஐயா, யாராவது எப்படியாவது போகிறாங்க. நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம காத்துக்கொள்வோம். யாருக்காக வேணால் சாப்பிடாமல் கிடப்பேன், பட்னியாக கிடப்பேன், நான் கொண்டு போய் பிளேட் எடுத்து கையில் அறுத்துக்கிடுவேன், கத்தி எடுத்து குத்திக்கிடுவேன், அதெல்லாம் லூசுத்தனம். யாரோ பண்ண தப்புக்கு நம்ம ஏன் தண்டித்து கொள்ளணும்? சத்தமாக ராமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் வீட்டில் போய் அவள் போய் உட்காந்து சாப்பிட்டா எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் போய் உட்காந்து என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் அன்றைக்கி என்னத்தான் பேசினார். என்ன இருந்தாலும் பாஸ்டர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. வீட்டில் உட்காந்து சமாதானத்தில் உட்காந்துருப்போம். சமாதானத்தில் போன்னு அனுப்பி விட்டார், சரி சரின்னு வந்துட்டா. நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பேசுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவள் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அவளுக்கு துக்க முகமே இல்லை. உங்களுக்கு சில நேரத்தில் பிரசங்கத்தில் கடினமான வார்த்தைகள் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்குறார். அதாவது ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறீங்கன்னு ஜெபம் பண்ணேன்னு நான் சொன்னேன். அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் என்ன திட்டாமல் யாரை திட்டுவார்? அல்லேலூயா. என்ன திட்டாமல் யாரை திட்டுவார்? நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் புத்திரனை சிற்றை செய்யணும் வசனம் இருக்குது. அவர் ஏன் என்னை சிட்சிக்கிறாருன்னா, என் மேலே அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. நான் இன்னும் தேருவேன், இன்னும் நான் உருப்படுவேன், நான் இன்னும் வளர்ச்சி அடைவேன், இன்னும் கர்த்தருக்குள்ளே பலன் அடைவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்னை திட்டுறார். ஒருத்தன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆளை கேள்வியே கேட்க மாட்டோம். அப்படி தானே? இவன்ட்ட இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அந்த ஆளை நம்ம பேச மாட்டோம்.
ஆண்டவர் என்னை கடிந்து கொள்கிறார், என்னை திட்டுகிறார், என்னை சில காரியங்களை தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால் என் ஆண்டவருக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அப்போ என் ஆண்டுடைய நம்பிக்கைக்கு நான் விரோதமாக நடக்க மாட்டேன், நான் உருவாவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோமானால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முதல் வார்த்தையை, அதற்கு ஏலி, நடந்த சம்பவத்துக்கு ஏலி சொன்ன வார்த்தை தான், நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான தேவாதி தேவனுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய சாந்த குணத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய அன்பான உங்களுடைய சுபாவத்தை யாருக்காகவும் இழந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது முறுமுறுக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அதுவும் கடைசியில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, கர்த்தருக்கு சித்தமான 2வது ஆராதனையில் அதை பார்க்கலாம். அப்படிப்பட்டதான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஆசீர்வாதத்தை அவள் கேட்டால், அவள் பெற்றுக்கொண்டாள். அப்படி பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் அவளுடைய அந்த சாந்த குணமும் அவளுடைய கீழ்ப்படிதலும் அவளுடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்தது போல நீங்களும் உங்களுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே பலனடைய வேண்டிய காரியத்தில் பலனடையுங்க. சூழ்நிலைகளை பார்த்து உங்களுடைய குவாலிட்டியை குறைத்து கொள்ளாதீங்க. தேவன் கொடுத்ததான உங்களுடைய தரம் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. அதாவது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. ஒரு தங்கத்தை எவ்வளவு நெருப்பில் போட்டு எரித்தாலும் அது தன்னுடைய ஷைனிங்கை அதிகமாக காட்டும். அதுபோல தான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சில நேரங்களில் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்பட்ட பின்பு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பொன்னாக நாம் விளங்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு சோதனை, ஒரு வேதனை அவளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் தன்னுடைய சமாதானத்தை காத்து கொண்ட அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தது போல, தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு காரியம் வரலையே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த நிலையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் எழுந்து நின்று பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஹல்லேலூயா. உன் விண்ணப்பம் கேட்கப்படும். கண்ணீரை ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகள் உன்னை துக்கப்படுத்தி இருக்கலாம். தேவ பிள்ளையே, அந்த துக்கப்படுத்தின சூழ்நிலையில் உன் சமாதானத்தையும் சாந்த குணத்தையும் காத்துக்கொள். உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நல்ல பதிலை கட்டளையிடுவாராக. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி
அதிசயம் செய்பவரே, அல்லேலூயா. ஐயா அதிசயம் செய்கிறவரே, கரம் நீட்டி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. அநேக நாட்கள் உடைய சமூகத்திலே விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்வீராக ராஜா. கேட்பவரே, உடைய பிள்ளைகளுடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அவமானங்கள் நிந்தைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னாளுக்கு அற்புதம் செய்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும்படி உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வந்தோம். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக சில நேரங்களிலே கடினமான சில பாதைகளிலே நாம் கடந்து போக வேண்டியிருக்கும். ஆராதனையின் ஆரம்பத்திலேயே ஆராதனை நேரத்தில் நான் சொன்னேன், 10 வாதைகள் நடந்தது, இதோடு கூட என்னை விடுதலையாக்கி விட்டார் ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் கடந்து போகும் பொழுது செங்கடலுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். செங்கடலுக்குள்ளும் அந்த பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். இதுக்கு மேலே பார்வோன்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை என்று யோசித்த பொழுது பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போடும்படியாகத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உன்னை பின்தொடர ஆண்டவர் வைத்தார் தேவ பிள்ளைய. ஆனால் உன்னுடைய முறுமுறுப்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நீ முறுமுறுத்து எந்த காரியத்தையும் செய்து கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதத்தின் கடைசி நிமிஷத்தில் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஏலி இப்படி சொல்லிட்டாரு, அந்த சக்களத்தை இப்படி சொல்லிட்டா, அல்லேலூயா, சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு பக்கத்தில் இருந்து பழகினவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்த வார்த்தைகளுக்காகவும் கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல சுபாவங்களை நீ இழந்து போகாதபடி தேவ பிள்ளைய கர்த்தருக்கு மகிமையான வார்த்தைகளை மாத்திரம் நீ பேசு. உன்னை தேவன் நடத்தி வருகிற எல்லா பாதைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் மெய்யாகவே நீ எதிர்பாராத நன்மைகளை தந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. சர்வ வல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தின்படி ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதத்தில் நீர் பேசி இருக்கிறீர். நீர் பேசின வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் நல்ல பதிலை கட்டளையிட்டு உடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.